ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தடு தான். NWCM இந்த மெத்தடில் எப்படி இதை சால்வ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மெத்தடில் சால்வ் பண்ணுறதுக்கு எத்தனை ஸ்டெப்பு வேணும்னு பார்த்தீங்கன்னா வெறும் 4 ஸ்டெப்பு தான். 4 ஸ்டெப்பு நீங்கள் போட்டிங்கன்னா இந்த மெத்தடை முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கார்னரில் 4 8 9ன்னு இருக்கா ரோவில். அதுக்கப்புறம் காலத்தில் பார்த்தீங்கன்னா 3 3 4 5 6ன்னு இருக்கா. ரோவையும் காலத்தையும் கூட்டணும். 4 8 9 இதையும் கூட்டி என்ன ஆன்சர் வருது? 4 8 கூட்டினா 12, 12 9 21. அதே மாதிரியே கீழேயும் கூட்டணும். 3 3 6 6 4 10, அங்கிட்டு 5 6 11, 10 11 இது 21, 21 ஈக்குவல் டு 21 சமமானு வருது. சமம் வந்துச்சுன்னா என்ன பண்ணால் ஸ்டெப்பு 1ன்னு எழுதணும். எழுதிட்டு EaIC=EBJன்னு எழுதிட்டு 21 எழுதிட்டு இட் இஸ் பேலன்ஸ்டுன்னு எழுதணும். இட் இஸ் பேலன்ஸ்டு. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தடோட பேர் என்ன? நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தடா? அப்படின்னா என்னது? நார்த்துலேருந்து வெஸ்ட்டுக்கு போகணும், அந்த மாதிரி பார்க்கணும். இப்போ ரெண்டாவது பாக்ஸை பார்த்தோம்னா இதில் எது சின்னது? ரோல் காலத்தில் 3, இங்கே வந்துட்டு 4. 3 தானே சின்னது. அந்த ரோவை அப்படியே அடித்து விட்டுட்டு இங்கே 3ன்னு எழுதணும். இங்கே அடிச்சுட்டு 1ன்னு எழுதணும். ஆனால் 4ல் 3 போயிடுச்சுன்னா 1. அதே மாதிரி அடுத்து 11 பார்க்கணும். இங்கே 1, இங்கே 3. இது ரெண்டுத்தில் எது சின்னது? இதானே. அதனால் 1 அடிச்சுட்டு 1ன்னு போட்டுட்டு இதில் 1 போயிடுச்சுன்னா 2. அடுத்து 4 பார்க்கணும். 4க்கு 2 8. 2 தானே சின்னது. அதனால் 2ன்னு போட்டு இந்த 8 அடித்தா 6. அடுத்ததில் இங்கே 4 6. 4 அடிச்சுட்டு 4ன்னு போட்டு இங்கே வந்துட்டு 6ல் 4 போயிடுச்சுன்னா 2. இங்கே 5 2. 2 தான் சின்னது. 2 எழுதிட்டு 2 போயிடுச்சுன்னா 3. அதேமாரி 3 9. 3 தான் சின்னது. அதனால் 3 எழுதிட்டு 9ல் 3 போயிடுச்சுன்னா 6. இங்கே லாஸ்ட்டு அடிக்க வந்து சேமாக இருக்கணும். இங்கேயும் 6 இருக்கணும், இங்கேயும் 6 இருக்கணும். அப்போ தான் கரெக்டுன்னு அர்த்தம். 6ன்னு போட்டோம். இதான் ரெண்டாவது ஸ்டெப்பு முடிஞ்சிருச்சு. ஸ்டெப் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேசிக் விசிபிள் சொல்யூஷன்னு சும்மா எழுதிக்கோங்க. விசிபிள் சொல்யூஷன் அப்படின்னு எழுதிட்டு என்ன எழுதணும்னா m + n - 1 = இங்கே ஒரு நம்பர் தான். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா 1 2 3 4 5 6 7 7 இருக்கா, அதை எழுதிடணும். அடுத்து m = என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எழுதணும். 1 2 3 = 3. n = இது எழுதணும். 1 2 3 4 5 இருக்குது. இப்போ m-க்கு n-க்கு இருக்கிற இடத்துல போட்டுக்கோங்க. 5 - = 8ல் 1 போயிடுச்சுன்னா 7 = 7. இப்படி ஈக்குவல்ட்டாக வந்துச்சுன்னா இங்கே எல்லாம் எழுதணும்னா இட் இஸ் நான் டீஜெனரேட் சொல்யூஷன் எழுதணும். ஜெனரேட் சொல்யூஷன் அப்படின்னு எழுதிட்டிங்கன்னா இந்த ஸ்டெப்பு முடிஞ்சிடும். அடுத்து 4வது ஸ்டெப்பு தான். ஸ்டெப் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம எழுதியிருப்போம்ல 3 1 2ன்னு இந்த மாதிரி எழுதியிருப்போம்ல, அதுக்கெல்லாம் நீங்கள் சும்மா பாக்ஸு போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னு அப்புறமேட்டு சொல்கிறேன். இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி போட்டு வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பாக்ஸ்லாம் எங்கெங்கே வந்திருக்கோ அதை வந்துட்டு ஸ்டெப் 4ல் எழுதுங்க. 2 × 3 ப்ளஸ் அடுத்த பாக்ஸ் எங்கே வந்திருக்கு? இங்கே 1 × 1. அதேமாரி 1 × 1 ப்ளஸ் போட்டு அடுத்த பாக்ஸ் என்ன வந்திருக்கு? 2 × 4. 2 × 4 ப்ளஸ் அடுத்தது 4 × 7. 4 × 7 ப்ளஸ் அடுத்தது 2 × 2. அடுத்தது 3 × 9 ப்ளஸ் 6 × 12. அது 3 × 8. இந்த மாதிரி எழுதிட்டு கூட்டி கழித்து போட்டிங்கன்னா என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். அதோட முடிச்சுக்கோங்க. என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 153ன்னு வருது.
நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 153ன்னு வந்துச்சான்னு. இங்கே வந்துட்டு மினிட்ஸ் இஜெட்னு எழுதிட்டு இதோட முடிச்சுக்கோங்க 4வது ஸ்டெப்பு.